சினிமால கேமியோ வைக்கிறது ஒரு டைம்ல படத்தை ஜாலியா முடிக்கிறதுக்கு கே.எஸ். ரவிக்குமார் தன்னோட படத்துல தானே கேமியோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்புறம் இடையில பேரரசு மாசா ஒரு கேமியோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்புறமா டைரக்டர் ராஜேஷ் படங்கள்ல நம்ம ஆக்டர்ஸ் எல்லாரும் கிளைமாக்ஸ்ல கேமியோ பண்ணிட்டு இருந்தாங்க. மேலும் அப்பப்ப சிறப்பு தோற்றம்னு சில நடிகர்கள் சில படங்கள்ல நடிப்பாங்க. இது எல்லாமே ஒரு ஜாலி மொமெண்ட்காக வச்சது. ஆனா இப்ப வரக்கூடிய முக்கால்வாசி படங்கள்ல கேமியோ வைக்கிறது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. 2022ல விக்ரம் மூவில ரோலக்ஸ் அப்படின்னு ஒரு கேமியோ வந்துச்சு. நம்ம லோகி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணாரு. அங்க தொடங்கி இப்ப வரைக்கும் பல படங்கள்ல இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. விக்ரம் ஹிட்டான உடனே அடுத்த வருஷம் வந்த ஜெயிலர் படத்துல மோகன்லால் கேமியோ, சிவராஜ்குமார் கேமியோ வச்சாங்க. பெருசா ஹிட் ஆகுச்சு. இடையில சிங்கப்பூர் சலூன் படத்துல கேமியோவை ட்ரெண்ட் பண்ண லோகேஷையே கேமியோல நடிக்க வச்சாங்க. அதே படத்துல சம்பந்தமே இல்லாம கடவுள் மாதிரி அரவிந்த் சாமி ஒரு கேமியோ பண்ணாரு. இதை தொடர்ந்து ஜெயிலர் படத்துல நடிச்ச சிவராஜ்குமாரை கூப்பிட்டு கேப்டன் மில்லர் படத்துல கேமியோ பண்ண வச்சாங்க. பக்கத்துல தெலுங்குல இருந்து சந்தீப் கிஷனையும் கூப்பிட்டுட்டாங்க. மேலும் இந்த கேமியோ ட்ரெண்ட் ஸ்கிரிப்டையே சேஞ்ச் பண்ண கதை தெரியுமா? 2 படம் சொல்றேன் பாருங்க. ஒன்னு விடுதலை, இன்னொன்னு லால் சலாம். லால் சலாம்ல ரஜினிகாந்த் எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா தலைவர் ஹீரோ மாதிரி நடிச்சிட்டு விஷ்ணு விஷாலையும் விக்ரந்தையும் கேமியோவா மாத்திட்டு போயிட்டாரு. இன்னொன்னு விடுதலை, ஆக்சுவலி சூரி தான் ஹீரோ, விஜய் சேதுபதி கேமியோ ரோல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல உண்மையாவே சூரி தான் ஹீரோவா இருந்திருப்பாரு. ஆனா செகண்ட் பார்ட்ல விஜய் சேதுபதி ஹீரோவாவும் சூரிய கேமியோலையும் மாத்தி விட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் கங்குவா கேமியோ. விக்ரம்ல சூர்யா கேமியோ ரோல்ல பண்ணாருன்னு கங்குவால கார்த்திக் கேமியோவா பண்ண வச்சிருப்பாங்க. அடுத்து கூலி படம். ஒரு படத்தோட செகண்ட் ஹாஃபும் கிளைமேக்ஸும் கேமியோ ரோலை நம்பி தான் இருந்துச்சு அப்படின்ற அளவுக்கு கூலி படத்துல உபேந்திரா கேரக்டரையும் அமீர் கான் கேரக்டரையும் வச்சிருப்பாங்க. கேமியோவை ட்ரெண்ட் பண்ண லோகேஷ் படத்திலேயே இந்த கேமியோ கிண்டல் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு லோகேஷன் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. ஜிபியில சிம்ரன் கேமியோல வந்தாங்க. நெக்ஸ்ட் தளபதியோட கோட் படத்துல எஸ்கேவ கேமியோ ரோல்ல வர வச்சு துப்பாக்கியை புடிங்க சிவா அப்படின்னு ஒரு கேமியோ வச்சாங்க. இப்போ வந்த பராசக்தி படத்துல தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்தும் கேமியோ பண்ண வச்சாங்க. ஒரு பெரிய டிராமால எதுக்குன்னு கேட்க வச்சது. கேமியோ அப்படின்றது ஜாலிக்காகவும் தியேட்ரிக்கல் மூமெண்ட்காகவும் வச்சா பரவாயில்ல. ஆனா கதைக்கும் திரைக்கதைக்கும் அது உதவும்னு சொல்லிட்டு இப்ப எல்லா ரைட்டிங்லயும் ஒரு கேமியோ சேர்த்துக்கிறாங்க. அதிக படங்கள்ல இப்படி கேமியோ வர்றது ஒரு கட்டத்துல ஆடியன்ஸ் மத்தியில சலிப்பை தான் ஏற்படுத்துது. மேலும் ஜனநாயகன் படத்துல லோகேஷ் கனகராஜ் கேமியோ பண்ணிருக்காராம். இதை தொடர்ந்து ஜெயிலர் 2ல ஒரு கேமியோ பட்டாளமே களமிறங்குது.